நடிகர் திலகம் நடித்த முதல் திரைப்படத்தை இயக்கிய இயக்குநர்களில் ஒருவரான கிருஷ்ணன் அவர்களின் மகன் சுபாஷ் இயக்கிய முதல் திரைப்படம் கலியுகம். இளைய திலகம் கதாநாயகனாக நடித்திருந்தார். தொடர்ந்து இயக்குனர் சுபாஷ் விஜயகாந்தை நடிக்க வைத்து சத்திரியன் திரைப்படத்தை இயக்கினார். சத்திரியன் திரைப்படத்தில் முதன்முதலாக தமிழில் திலகனை அறிமுகப்படுத்தினார். திரைப்படத்தை இயக்கும் போது திலகனோடு பேசிய ஒரு சில தகவல்களை குறிப்பிட்டிருந்தார். திலகனோடு உரையாடிய போது ஒரு சில நினைவுகள் மறக்க முடியாதவை. மலையாள நடிகரான திலகனை வில்லனாக நடிக்க வைத்திருந்தேன். எப்பேற்பட்ட நடிகர்! என்னை மிகவும் கவர்ந்த நடிகர். தானே சொந்த குரலில் தமிழில் பேசி வியக்க வைத்தவர் அவர். திலகனே, உங்களுக்கு பிடித்த நடிகர் யார்? சிறந்த நடிகர் என்று யாரை உங்களால் சொல்ல முடியும் என்று ஒரு முறை கேட்டேன். உடனடியாக, இங்கே பக்கத்திலேயே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்துக் கொண்டு பிடித்த நடிகர் யார், சிறந்த நடிகர் யார் என்று கேட்கின்றீர்களே, அவரை விடச் சிறந்தவர்கள் யாராக இருக்க முடியும்? என்னால் வேறு யாரையுமே ஒப்புக்கொள்ள முடியாது என்றார். பின் ஒரு நிமிஷ இடைப்பொழுதில் சிவாஜி நடித்த பராசக்தி படத்திலிருந்து வசனம் பேசினார். அழகு தமிழில் சாதாரணமாக பராசக்தி பட சிவாஜி வசனம் என்றதும் அனைவரும் அவரது கோட்சியின் வசனத்தை பேசுவதே வழக்கம். ஆனால் இவர் பேசியதோ வேறு. மனப்பாடம் செய்து வைத்த மாதிரி பொரிந்து தள்ளிவிட்டார். மலைத்துப் போனேன். பிடித்த நடிகர், சிறந்த நடிகர் யார் என்று கேட்டவுடன் ஏதாவது ஆங்கில பட கதாநாயகன் பெயரைச் சொல்லப் போகின்றார். நமக்கும் தெரிந்தது மாதிரி காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவனுக்கு அவரது பதில் மலர்ச்சியையும் ஆனந்தத்தையும் தந்தது. இந்தியாவில் மட்டுமல்லாது உலக அளவில் பல நடிகர்கள் நடிகர் திலகத்தின் ரசிகர்களாகவே வாழ்கின்றார்கள். மலையாள நடிகர்களில் பல நடிகர்கள் நடிகர் திலகனைப் போலவே நடிகர் திலகத்தின் தீவிர ரசிகர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் ஆங்கில நடிகர்களின் பெயரைச் சொல்வதை பெருமையாக கருதுகின்றார்கள். இன்று வரை நடிகர் திலகத்திற்கு இணையாக ஒரு நடிகர் பிறந்திடவில்லை. நடிகர் திலகம் செய்த பல விதமான சாதனைகளை எவராலும் நெருங்க முடியவில்லை. இன்றைய நடிகர்களின் நடிப்பை பார்க்கும் போது நடிகர் திலகம் வாழ்ந்த காலத்திலும் சரி, எதிர்காலத்திலும் எவராலும் நடிகர் திலகத்தின் வெற்றி வரலாற்றினை தொட்டுப் பார்க்கவே முடியாதென்பது கண்கூடாக தெரிகின்றது.